எதையுமே ஈஸியாக எடுக்காதீங்க. நம்ம வந்து ஈஸியாக விசில் மாற்றி ஊற்றிட்டு போயிடுவோம். பட் ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட எஃபர்ட் இருக்கும். பட் ஆனால் நம்ம ஊதுற ஒரு சின்ன விசிலில் அவனோட லைஃப் மாறுது அப்படின்ற போது நம்ம அதை சும்மா விடக்கூடாது. ஹாய் சோல்ஜர்ஸ், வெல்கம் பேக் டு ஐசிஎஃப்எம். இன்னைக்கு நம்ம ஒரு ரியல் டாக் பற்றி பேச போகிறோம். அது வேறு ஒன்றும் கிடையாது, இந்த ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் வந்து இப்போ நம்ம நார்மல் வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட், நேஷனல், ஸ்டேட், அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் அப்படி எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்ம இதை வந்து கட்டுப்படுத்தி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது என்னோட லைஃப்லேயும் சரி, என்னோட சரௌண்டிங்லேயும் சரி, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி அவனோட அந்த எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதான் இப்படின்றதுக்குள்ள நம்மளோட ரெஃபரிஸும் சரி, இல்லை ஒன் சைடாக பண்ணுறவங்க சரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி வந்து ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுறீங்க. இது வந்து ரியலாகவே நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இது எனக்கு கண்டிப்பாக நடந்திருக்கு, உங்களுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். நான் பேசுகிறேன், நீங்கள் தைரியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து சாயந்தரம் ஒவ்வொரு நாளும் அவன் பண்ணுற எஃபர்ட்டு, ஒரு மெடல் பண்ணிடலாம், ஒரு ஈஸியாக வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுவான். பட் ஆனால் அதை ஃபுல்லாக ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒன் சைட் ஆஃப் விசிலில் அந்த பையனோட மொத்த கான்ஃபிடன்ஸ் லெவல்லுமே அப்படியே அவன் மாற்றிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த நிறைய மேட்சஸ் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக சரி, இல்லை எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் டீச்சர்ஸாகவும் சரி, என்னை வந்து கம்பல் பண்ணி சொல்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் வந்து பேசுங்க, இது நீங்கள் சொன்னீங்களாவது யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா, அது மூலமாவது யாராவது இதை வந்து மாற்றுறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு விஷயத்த உண்மையாக பண்ணுறீங்கன்னா அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, இல்லை அவங்க வந்து அவங்க கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்றதுக்காக ஒரு பையனோட ஒரு லைஃப்பவே மாற்றுற மாதிரி ஆகுது. நீங்கள் பண்ணுற ஒரு சில சில்லி மிஸ்டேக்லாம் அவங்களோட லைஃபே மாறுது. ஏன்னா அவங்களோட டோட்டல் மென்டாலிட்டியே அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிடுது. இதே உண்மையான அத்லெட் ஒருத்தன் ரொம்ப எஃபர்ட் போகிறான் அப்படின்னா அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டான், அவன் அடுத்து கம்பேக் கொடுக்குறா ட்ரை பண்ணுவான். ஒரு சில பசங்க இப்போ தான் கொஞ்சம் மேலே வர ட்ரை பண்ணுற பசங்களுக்கு வந்து அது ஒரு பயத்தை கொடுத்துருது. இப்போ நம்ம மேட்ச் வின் பண்ணாலே ரீசெண்டாக இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்போம், பைசன் படத்திலே கூட பார்த்துருப்போம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு. நான் வந்து இந்த ரெஃப்ரீஸ் வந்து குறை சொல்லலை. ரெஃப்ரீஸ் நீங்கள் உங்களோட கடமையை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கும் எந்த ஃப்ளேவருக்கு எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் ஒன் சைடு எதுவுமே வேணாம். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட்டை வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லி நடத்தி கொடுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பேட் கால் கேன் பிரேக் அ பிளேயர்ஸ் கான்ஃபிடன்ஸ் கம்ப்ளீட்லி. அது மொத்தமாகவே மாறிடுறாங்க. மென்டலியும் சரி, அவங்க வந்து ஃபிசிக்கலியும் சரி, அவங்களால அடுத்த லெவலுக்கு மூவ் ஆன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நான் இப்போ தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் போயிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை நல்ல கேம் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம். நீங்களும் அந்த இடத்துல வந்துட்டு இவங்க இப்போ தான் விசில் ஊதுவாங்க, இவங்ககிட்ட போனாலே இந்த ரெஃபரி இப்படி தானே பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் விடக்கூடாது. ஏன்னா நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு மைனஸ் நடக்குது அப்படின்னா அது எதனால் நடக்குது, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க ஆரம்பிக்கிறது மூலமாக தான் அவங்க வந்து எல்லாமே மாறும் அப்படின்றது என்னோட ஒரு வேண்டுகோள். ஏன்னா எதையுமே ஈஸியாக எடுக்காதீங்க. நம்ம வந்து ஈஸியாக விசில் மாற்றி ஊற்றிட்டு போயிடுவோம். பட் ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட எஃபர்ட் நல்லா சொல்கிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், காலையிலையும் சரி சாயந்தரம் சரி, ஒரு 6 மாதமாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு 6 மாதமாக அவன் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பான். அந்த மேட்ச்சில் வின் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சரி, இல்லை அவனோட பேக்கப்பே சரி, ஒரு திங்கிங் போயிட்டு இருக்கும், ஓகே அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்ற மென்டாலிட்டி அவனுக்கு இருக்கும். பட் ஆனால் நம்ம ஊதுற ஒரு சின்ன விசிலில் அவனோட லைஃப் மாறுது அப்படின்ற போது நம்ம அதை சும்மா விடக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் டிசைட் பண்ணணும். இங்கே பாலிடிக்ஸ் வந்து எதையுமே டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றதான் என்னோட மெயின் தாட்டே. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் லாஸ் ஹோப். உங்கள் மேலே வச்சுருக்க ஹோப்பை நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற விஷயத்தினால எங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படின்னும் போது அது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோல்ஜர்ஸ், இது இப்போ நான் சொல்கிறேன், இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த கேம் ஆனாலும் சரி, உங்களுக்கு ஒன் சைடாக உள்ள ஒரு பாலிடிக்ஸாகவும் சரி உங்களுக்கு மாற்றி விசில் ஊதுறாங்க, உங்களை தோக்கடிக்கணும்னு உங்களை டார்கெட் பண்ணி உங்களை கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா விடாதீங்க. இதுக்கெல்லாம் பயந்துட்டு நீங்கள் ஓரமாக போகாதீங்க. அடுத்த லெவல் போகும்போது இதை விட பெரிய லெவல், நமக்கு என்ன பண்ணாலும் நமக்கு வந்து ஒன் சைடாக உதவ முடியாது அப்படின்ற மாதிரி கம்பேக் கொடுங்க. உன்னால் ஓட முடியும்னு நினச்சி எழுந்திரிச்சு ஓடிட்டே இருங்க. கண்டிப்பாக இதெல்லாமே நம்மளால் மாற்ற முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு ஓரமெல்லாம் உட்காந்துருக்காதீங்க. தயவு செஞ்சு நம்மளாலே முடியும், உங்களாலே முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாலிடிக்ஸ் உங்களுக்கும் உங்களோட லைஃப்பில் நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன அப்படின்றத சொல்லுங்கள், நம்ம பேசலாம். தேங்க்யூ சோல்ஜர்ஸ், பாய்.